ஹலோ காய்ஸ், இந்த vlog ஃபுல்லாக எங்கள் ஊர் திருவிழாவில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதான் காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா, எங்கள் அம்மா அங்கே பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க, தெரியுறாங்களா, எல்லோ கலர் ஸ்கூட்டி. ஸோ அவங்க பெட்ரோல் போட்டுட்ருக்கிற வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி அப்படியே அவனியாபுரம் போகிறது தான் எங்களோட நெக்ஸ்ட் பிளான். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம். அவங்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூ வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் பூக்கடை. நாங்கள் ஆர்டர் கொடுத்துருவோம், பூ எப்போவுமே கட்ட சொல்லி. அவங்க கட்டி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போய் வாங்கிடுவோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பூ வாங்கி கட்ட மாட்டோம், கட்ட சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு தள்ள வச்சுட்டு போயிடுவோம். கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போகிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னர் பரோட்டா கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுனோடனே டிஸ்டர்பன்ஸ். அதனால ரொம்ப கோபமாக இருக்குது போல். தங்கச்சி பரோட்டா சாப்பிடக்கூடாது என்னைய சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம், எங்கள் அம்மாக்கே தெரியாமல் அப்படியே சாப்பிட்றது தான். அவங்களும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுக்கு. பார்ப்போம். சரி, ஓகே, கிளம்பிடும். ஊருக்கு வந்தோடனே இதுதான் எங்கள் அம்மாவோட ஆச்சி தாத்தா. ஸோ வந்தோடனே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் ஆச்சி சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லி எங்களை கோவிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்காக நானே, எங்கள் அம்மா, என் தங்கச்சி எல்லாருமே நடந்து போய் கோயிலுக்கு ஃபஸ்ட்டே போயிட்டோம் சாமி பார்க்குறக்காக. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திருப்பி வீட்டிலேருந்து ஒரு 9 o'clock போல் வர சொன்னாங்க. அப்போ தான் மாவிளக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்களா. ஸோ அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அந்த ஏரியா ஃபுல்லாகவே சாமி பாட்டாக போட்டு பயங்கர வைபாக இருந்துச்சு. அந்த சாமி பாட்டோட சாங்குக்கே டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு வைபாக இருந்துச்சு. ஜாலியாகவும் இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்டுகிட்டே நடந்துட்டு இருந்தோம். நானே தங்கச்சி மாவிளக்கு எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து அப்படியே கோயிலுக்கு போனால் அங்கே எல்லாருமே க்யூ போட்டு லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்குது. ஸோ ஒரு 9 o'clock போல் எல்லாருமே வரிசையாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கேருந்து நடந்து தெருவோட எல்லையில் இருக்கிற கருப்பசாமி கோவில் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் அங்கேருந்து இங்கே திருப்பி கோவிலுக்கு வருவாங்க போல் இருக்குது. அதுதான் பிளான் அங்கே. ஸோ அதனால் எல்லாருமே வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே. மூன்றாம் நாள் கழிச்சாங்க. அம்மனுக்கு மாவிளக்கு ஊர்வலம் இருக்கிறார். சரியாக 9 மணி அளவில் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவில் வாசல் மேல அடுக்கிறார் இருக்கிறார். மேல அடுத்தவுடன் ரொம்ப நேரத்துக்கு கழித்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால் லைனில் நிற்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக என் தங்கச்சியுமே அந்த மாவிளக்கு எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, எல்லாருமே நடந்து போகலாம் சாமி கோவிலுக்கு சாமி பார்க்குறக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக கருப்பசாமி கோவில் வரைக்கும் நடந்தே போயிட்டோம். சரி, இதுக்கப்புறம் போக முடியாது, பிகாஸ் எங்கள் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாம். நெக்ஸ்ட் டே என் தங்கச்சிக்குமே எக்ஸாம் இருக்கிறனால சீக்கிரமாக போகணும்.
ஸோ அதனால் கிளம்பிட்டோம். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய்.